லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது கொய்யா பழத்தை வச்சு ஒரு சட்னி தான் பார்க்க போகிறோம். குக்கிங் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் 2 கொய்யா பழத்தை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கொய்யாப்பழம் ரொம்ப காயாமல் இருக்கக்கூடாது, ரொம்ப பழமாகவும் இருக்கக்கூடாது, செங்காயாக இருக்கட்டும். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம அதை டெய்லி ஒன்று எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ சட்னி செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்துட்டு அதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பருப்பு ஓரளவு வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ காரத்துக்காக நான் ஒரு 6 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நான் வறுத்து எடுத்துக்கிறேன். கூடவே 3 பூண்டு பல், ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது கூட சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்திருக்குது. இப்போ இது கூட ஒரு தக்காளியும் சேர்த்து நான் வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்குது. இப்போ இதில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லியை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கொய்யாப்பழம், அது சின்ன சின்ன துண்டாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். கொய்யாப்பழத்தை ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வதக்கும்போது அதில் இருக்கிற சத்தெல்லாம் போயிடும். அதனால் 1 நிமிஷம் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கேஸை நிறுத்திட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ஆறட்டுன்ட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சி வந்ததும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த தாளிப்பை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா சட்னி, அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய கொய்யாப்பழ சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதோடு இல்லாமல் ரொம்ப சத்தான சட்னியும் கூட. நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.